Hi guys, Ripple waterfalls வந்துட்டோம். The entrance. இதுக்கு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் எதுவும் இல்லை. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது, செப்பரேட்டான கார் பார்க்கிங் கிடையாது. நம்ம அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ரோட் சைடு ஒரு ஓரமாக தான் நம்ம காரை பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதால் உங்கள் காரை கொஞ்சம் சேஃபாக நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க. யாருக்கா போட்டுரு இதுதான் என்ட்ரி டிக்கெட். அடல்ட்டு 25, சில்ட்ரனுக்கு 15, சீனியர் சிட்டிசனுக்கு 50. தர்ஷனம். இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த நடுவில் ஒரு பாத்வே, அந்த பாத்வேக்கு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடியெல்லாம் வச்சு ஒரு க்ரீனரியாக இருக்குது. ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு சூப்பரான ஒரு லுக்கை தருதுங்க. இதுதான் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது, நம்ம பார்க்குறதுக்கு மட்டும்தான் அலோடு. இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேசஸ் இன் மூணார். பரவாயில்ல, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரே ப்ரைஸ் 15 ருபீஸு, அடல்ட்டுக்கு மட்டும் 25 ருபீஸு. 5 வயசுக்கு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்த டிக்கெட் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சரியாக தெரியல, இப்பயும் தெரியல நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ தெரியுது. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளே போகலாம். அது கொடுத்துருங்க, மங்கி இருந்தால் பிடிக்கும். அண்ணா கொடுத்துட்டான் பாரு, பேக்கெட்லேருந்து கூட பிடிங்கிக்கோ மங்கி. கபி நீ கொடுத்துட்டுல கீச்சன் அம்மா கிட்ட? இல்லை, அம்மா கிட்ட கொடு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்லாம் நிறைய விற்பாங்க. ஹேண்ட்கிராஃப்ட் பொருள் எல்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நம்ம ஸ்பெக்ஸ் வேணால் ஸ்பெக்ஸ் வாங்கிக்கலாம். நிறைய வச்சுருக்காங்க, கைவினை பொருட்கள் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஃபுல்லாகவே நிறைய வச்சுருக்காங்க. இந்த இந்த போகிற வழியில் சைடில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் நீடு இருந்தால் கட்டாயமாக வாங்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நம்ம நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் கட்டாயமாக ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம அசஸ் பண்ணுற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவான ரோட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மேடு பள்ளம்லாம் நிறைய இருந்தது. ரொம்ப நேரோவான ரோடு. அந்த காட்டோட வந்து நான் செப்பரேட் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓன் வீக்கில் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து அலோடு இல்லை. நம்ம சும்மா இதோட அழகை வந்து பார்த்துக்கலாம்.
சம்டைம்ஸ் வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இப்போது என்ட்ரியே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இல்லை, அதிகமாகவும் இல்லை, ரீசனபிளாக இருக்குது தண்ணி. நல்ல ஒரு வியூவில் இந்த ஃபால்ஸோட அந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கார்டில் போட்டு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். ஸோ அந்த எண்டில் போய் நம்ம நிற்கக்கூடாது, அதுலேயுமே அந்த ஸ்டீல்லையும் நம்ம கை வைக்கக்கூடாது. நம்ம அது ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி தான் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீன் இருக்கு தர்ஷன், உள்ள பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் பா. அது அங்கே சேர் இருக்கு. ஃபிஷ்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் சின்ன சின்ன ஷாப்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். கிளாஸஸோ இல்லை கேப் இல்லை அந்த கைவினை பொருட்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த குளிக்கூடாது, அல்லோடு கிடையாது, ஏன்னா விழுந்துருவீங்க. இங்கே பாருங்கள், தர்ஷனை பிடிச்சிக்க. இந்த தண்ணியோட சத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபால்ஸோட சத்தம், தண்ணி ஓடுற சத்தம். ஃப்ளோ வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலுமே அதோட சத்தம் பாருங்கள். தண்ணி இன்னும் ஃப்ளோஸில் தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்ததுன்னா அவ்வளோதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க இந்த இடம். இந்த பிளேஸ் மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ப்ரைவேட் வெஹிக்கிள் தான். ஷேர் ஆட்டோவோ இல்லை ஆட்டோவோ இல்லை ஜீப் அந்த மாதிரி தான் நம்ம வர முடியும். இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸில் 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டிலோ ஸ்நாக்ஸு ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக இதுக்கு இங்கெல்லாம் கூட தண்ணி வரும், தண்ணி இல்லை. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எல்லாமே பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு தடுப்பு வேலி மாதிரி போட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகிறப்போ கேர்ஃபுல்லாக போகணும். அந்த தடுப்பை தாண்டிலாம் போக ட்ரை பண்ணாதீங்க. தடுப்பு அந்த பாத்துலேயே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள், அதோட வாட்டர் ஃப்ளோவோட சத்தம். நான் பேசுறது கேட்குதா எனக்கு தெரியல, பட் ஆனால் அந்த சத்தம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஃபுட் ஷாப் எதுவுமே கிடையாதுங்க. சின்னதாக ஒரு ஃபுட் ஷாப் மட்டும்தான் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃபன் எதுவுமே இல்லை. ப்ரெட் ஆம்லேட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் மட்டும்தான் இருந்தது. பெரிய ஃபுட் ஷாப் எதுவுமே இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் தமிழ்நாட்டில் இது மாதிரி எல்லா இடமும் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த இப்போ வாட்டர் ஃபால்ஸோட கீழே போயிட்டு பார்க்க போகிறோம். இது அதோட எண்டு. நம்ம நடந்து வரோம்ல, இங்கே போய்ட்டு எண்டில் போய்ட்டு நின்று பார்க்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு வேலி மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபென்சிங் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா கட்டாயமாக கிட்ஸை வந்து கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போங்க. தர்ஷன் பாருங்கள், குட்டா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போகிறோம் பாருங்கள். கபி விழ போன நேற்றுக்கு. கபி அப்பா கையை பிடிங்க.
இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே ஜிப்லைன் இருக்குங்க. ஆனால் அந்த ஜிப்லைன் நம்ம போனது ஹை ரேஞ்ச் ஜிப்லைன். அந்த ஜிப்லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஜிப்லைன் இருக்குது. அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இங்கே ஜிப்லைன் போனனாலும் போய்க்கலாம். இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸோட எண்டு பாயிண்ட்டுங்க. அந்த ஃபால்ஸை வந்து ரொம்ப க்ளோஸ்அப்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த எண்டு பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, இந்த தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருந்தால் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம நடந்து வந்தில்ல அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் இந்த எட்ஜ் வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நம்மளை வந்து இந்த எண்டு வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற பாறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது நமக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி ஃபீஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அடல்ட்டுக்கு 25 ரூபாவும், கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாவும், சீனியர் செக்ஷனுக்கு 15 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு DSLR கேமரா மாதிரி வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு 25 ரூபா செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆல்பம் ஷூட் பண்ண போகிறீங்க, அதாவது வெட்டிங் ஆல்பமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்பமோ நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபிலிம் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மூவி மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃப்ரீ தான். ஃப்ரீ கார் பார்க்கிங் தான், அதுக்கு சார்ஜ் எதுவும் பண்ணுறது இல்லை. ஏன்னா ரோட் சைடு தான் நம்ம பார்க் பண்ணுறோம், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இவ்வளோ நேரம் அந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேங்களா? இதுதான் அந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் அடிங்க, மறக்காம பெல் அடிங்க. பாய். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய் அடிங்க. இங்க பாருங்க மீன். இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். டாடா, பை பாய். டாடா, பை பாய். பாய் பாய். இதுக்கு பக்கத்தில் அந்த ரிவர் வேலி அட்வென்ச்சர் சொல்லியிருக்கு. இங்கே தான் ரிப்பிள் ஹை ரேஞ்ச் ஜிப்லைன் இருக்குது. ரிப்பிள் ஜிப்லைன். ஸோ நீங்கள் ஜிப்லைன் போகணுன்னா இங்கேருந்து போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிப்லைன் வந்து வேறு இடம் பார்த்து வச்சுருக்கோம். இது வந்து ரிப்பிள் ஜிப்லைன். நம்ம அடுத்து போக போகிறது ஹை ரேஞ்ச் ஜிப்லைன். நம்ம அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒருவேளை இங்கேயே ஜிப்லைன் போகணும்னு நினச்சாலும் இங்கே போகலாம். நீங்கள் ஜிப்லைன் இருக்குது, அங்கே ஃபிஷ் ஸ்பா இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.